சரி சரி, இந்த திருமண முறிவு அது தொடர்பாகவும் இந்த பதிவு செய்யப்பட்ட திருமணம் தான் செல்லும் அப்படிங்கிறதுல என்ன சிக்கல் இருக்குது சார்? அது ஒரு திருமணங்கிறது பதிவு செய்யப்பட தான் செல்லும் பொது சிவில் சட்டப்படி. இல்லை சார், இல்லை பொது சிவில் சட்டப்படி அவங்க போட்டிருக்க சட்டப்படி ஒரு அம்சம் வரவேற்க வேண்டிய ஒரு அம்சம். இப்போ திருமண பதிவு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணுறோம் தமிழ்நாட்டில், கேரளாவில் பஞ்சாயத்து போர்டில் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இப்போ உத்தரகாண்ட் திருமண இந்த சட்டத்தில் அதுக்குன்னு ஒரு காமன் சர்வீஸ் சென்டர்னு ஒன்று ஓபன் பண்ணுவோம், அதுல போய் நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஈஸி மெத்தட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இன்னும் வரவேற்க வேண்டிய மட்டும் இல்ல, இது அந்த மாதிரி காமன் சர்வீஸ் சென்டர்ல திருமண பதிவு இல்லாமல் போனா அங்க உள்ள அந்த காமன் சர்வீஸ் சென்டர்ல உள்ளவங்க வீடு தேடி போய் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சட்டத்தை சொல்லியிருக்காங்க. இது நல்ல வரவேற்க வேண்டிய ஒண்ணுதான், ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒண்ணுதான், பொது சிவில் சட்டத்தில் பாராட்ட வேண்டிய ஒண்ணுதான். பதிவு திருமணம் ஓகே, அது வந்து நல்ல விஷயம். பதிவு திருமணத்தை நல்லா ஈஸியா பண்ணிருக்கிறாங்க, எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியும், எல்லாரும் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சட்டமா உருவாக்கிருக்காங்க. அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். சரி, வேற இந்த பலதார மனம்ன்றது அந்த இரண்டாவது திருமணத்துக்கு இதுல வந்து தடை இருக்கு பொது சிவில் சட்டத்துல. இரண்டாவது திருமணத்திற்கு அது 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 என்ன சார்? அது சரியா? இத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த கோவாவில் போட்ட பொது சிவில் சட்டத்துல ஒரு இந்து ஆண் 30 வயசுக்குள்ள முதல் மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வழி இல்லாமல் போனா, அந்த 30 வயசுக்குள்ள அந்த பெண் 30 வயசுக்குள்ள ஒரு ஆண் குழந்தை பிறக்காவிட்டா அந்த ஆண் வந்து அந்த இந்து வந்து 2வது மனைவியை கட்டி கொள்ளலாம்னு சட்டத்துல இருக்கு. இப்ப கோவா சட்டத்துல பொது சட்டம் சொல்றீங்களா, அதே இருக்குது. இப்போ உங்க உத்தரகாண்ட்ல உள்ள சட்டத்துல எல்லாம் எஸ்சி எஸ்டிக்கு அத்தனையும் விதிவிலக்குன்னு சொல்றீங்க பாருங்க. இது மாதிரி ஒத்துக்கலையா? இது இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா, முஸ்லீம் இஸ்லாமிய மார்க்கத்துல பல பேர் தப்பா நினைச்சுட்டு இருக்காங்க. 4 கல்யாணம் பண்ண முடியாது சார். அதாவது குர்ஆன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு மனைவியோட நீங்க வாழணும், அடுத்த ஒரு மனைவி வாங்க வந்தீங்கன்னா அதே மாதிரி ஈக்குவலா நடத்தணும். அதாவது ஒரு மனைவியோட என்னென்ன வகையான உதவிகள் பண்றீங்களோ, என்னென்ன பண்றீங்களோ அது அடுத்த மனைவிக்கு பண்ணணும். ஆனா 4 மனைவிக்கு நீங்க பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு உசிதமானது என்னன்னு சொன்னா, ஒரே மனைவியோட இருக்கிறதா உசித்தம் அப்படிங்கறதா குர்ஆன் ஆயத்து. இது ரொம்ப பேருக்கு சொல்ல மாட்டாங்க. 4 கல்யாணம் பண்ணி சொல்லிட்டா 4 கல்யாணம் பண்ண, அந்த நீங்க சென்சஸ் எடுத்து பாருங்க சார். இப்ப தமிழ்நாடு சரி, இந்தியாவிலும் சரி, ஒரு கல்யாணத்துக்கு மேல பண்ண ஆண்கள் முஸ்லிம்கள் எத்தனை பேரு, அதிகமான கல்யாணம் பண்ண முஸ்லீம் அல்லாத எத்தனை பேர் சொன்னா சென்சஸ் முஸ்லிம்களை பாதிக்காது, வராது. முஸ்லிம்கள் இடம் பெற மாட்டாங்க. இது பல பேருக்கு தெரியல. அது சொன்னாலும் ஏதோ மார்க்கத்தை போய் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, அது உண்மை இல்லை. வேற என்ன சார் இந்த பொது சிவில் சட்டத்துல இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு அளிக்கக்கூடிய வேற என்ன அம்சம் சார் இருக்கு? நீங்க சொன்னீங்க ஒண்ணு இதா சொன்னீங்க, மற்றபடி இதை பதிவு திருமணத்தை வரவேற்றீங்க. வேற என்ன ஷரியத் சட்டத்தை வந்து அவங்க மீறுற மாதிரி என்ன இருக்கு சார்? இல்ல சார், இல்ல சார், ஷரியத் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இதா பிரச்சனை, அதாவது ஒண்ணு அது இந்த பதிவு செய்யறத எங்களுக்கு ஒன்னும் மாற்றுக்கிறது இல்லை. நல்ல மாட்டுக்கருத்துல நல்லா செய்ய வேண்டிய ஒண்ணுதான். ஆனா அதே நேரத்துல பாக பிரிவினை ஈக்குவல் ஷேர் ஆஃப் பெண்களுக்கு இதுக்குன்னு வர்றதுங்கிறது இல்ல, சட்டப்படி இல்ல. யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறத யூனிஃபார்ம் ரிலிஜியஸ் கோடுன்னு அவங்க மாத்துறாங்க. அதாவது யூனிஃபார்ம் ரிலிஜியஸ் கோட், யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது பிரைம் மினிஸ்டர் சொன்னது செக்யூலர் சிவில் கோடுன்னு சொன்னாரு. செக்யூலர் அவர் சொன்னது பத்திரிகையில வச்சு நீங்க சொல்லிருக்கீங்க, செக்யூலர் சிவில் கோட நான் கொண்டு வர போறேன்னு சொன்னாரு அவரு. ஆனா இப்போ அவங்க கட்சி ஆட்சி வந்து நடக்கிற உத்தரகாண்ட்ல இப்ப யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு சொல்லியிருக்காங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட பத்தின ஆராய்ச்சி 22வது லா கமிஷன் நியமிச்சாங்க. 22nd லா கமிஷன் நியமிச்ச போது அந்த கமிஷன்ல எடுத்த முடிவு என்னன்னு சொன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட் இஸ் நெய்தர் நெசசரி நார் பாசிபிள்.
நெய்தர் நெசசரி Not possible. நாட் பாஸ் 22வது லா கமிஷனுடைய ரிப்போர்ட் இது. இந்த ரிப்போர்ட்டை அப்படியே மடக்கி வச்சுட்டாங்க. மடக்கி வச்சுட்டு இப்ப புதுசா யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரேங்கிறாங்க. அப்ப லா கமிஷன் போட்டு எதுக்கு போட்டீங்க? லா கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன ஆச்சு? அந்த ரெக்கமெண்டேஷனை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ எதுக்கு லா கமிஷன் போட்டீங்க? லா கமிஷன் போட்டு லா கமிஷன் என்ன கிளியரா சொல்லி இருக்கிறது, இட்ஸ் நெய்தர் நெசசரி நார் டிசைரபிள்னு சொல்லி இருக்கும் போது நீங்க திடீர்னு காரணம் என்னன்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சியுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோல சொல்லப்பட்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி நாங்க வந்தா சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம், நாங்க வந்தா காஷ்மீருக்கு உள்ள ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை இல்லாமலாக்குவோம், நாங்கள் வந்தா அதை செய்வோம் இதை செய்வோம் சொன்னாங்க பாருங்க. அதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி அதை செய்வதற்காக வேண்டிதான் சிவில் கோடு வந்திருக்கே தவிர இது மக்களை நினைக்க மக்கள் நன்மைக்காக வேண்டி இல்லை. அதனாலதான் பிரைம் மினிஸ்டர் உட்கொண்டு மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து பலவிதமான குழப்பங்களை பண்ணிக்கிறாங்க. அந்த குழப்பத்துக்கு அதிக குழப்பத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு இன்று உத்தரகாண்ட்ல வெளிவந்து. பேராசிரியர் நீங்க பேராசிரியர் காதர் மொய்தீன், இந்த பொது சிவில் சட்டத்தில் வந்து இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலையும் முதல்ல வந்து அனைத்து சமூகத்தினர் அனைத்து மதத்தினருக்குமான ஒரு சட்டத்தை, ஒரு உரிமையல் சட்டத்தை கொண்டு வர வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கூறியபடி இந்த பாதிப்புகள், இந்த சிறிய சட்டத்துக்கான பாதிப்புகள்னு கூறும்போது ரெண்டு சொல்கிறீங்க. ஒன்று அந்த கித்தா அப்படிங்கிறத சொல்கிறீங்க, இன்னொன்று இந்த சொத்து பாகப்பிரிவினையில் பிரச்சனைகள் இருக்கிறது, எங்களுடையது சரி, பங்களிருக்கு கூடுதல் உரிமை அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டு தவிர வேற என்ன பெரிய பாதிப்பு வரப்போகுது சார்? இல்ல சார், அந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட இந்த ரெண்டு விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. மற்ற விஷயங்களை பத்தி ஒண்ணு பொதுவான சிவில் சட்டம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, ஏன்னா அப்புறம் இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி அது ஒன்று சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஒத்து வராத ஒரு விஷயம். அது மேநாட்டு கல்ச்சர், அதை கொண்டு வந்து இங்கே பூத்த பார்க்கறாங்க. அது இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தான் என்னால் சொல்ல முடியும். இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது இந்திய சாசனத்தில் சொல்லப்பட்டது என்பது அது டைரக்டிவ் பிரின்சிபல். அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு யாரும் போக முடியாது. ஆனா அது ஒரு ஆலோசனை வந்தா நல்லது. என்னென்ன ஆலோசனை வந்துச்சு? எல்லாருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான சம்பளம் கொடுக்கணும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேலையில்லா திண்டத்தை ஒழிக்கணும், இந்த நாட்டில் உள்ள எக்கனாமிக் பொருளாதாரத்தில் எல்லாரும் உயரணும், உலகம் முழுவதும் இந்தியாவில் உள்ள அத்தனை பேரும் வழிகாட்டிகளா இருக்கணும். இதெல்லாம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். இது ஒரே யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது மாதிரி அது ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். இது வந்து ஒரு ஐடியா, இது மாதிரி இருந்தா நல்லதுன்னு சொல்றது. அதனாலதான் லா கமிஷன் போட்டாங்க, யோசனை பண்ணாங்க, திரும்ப அதை எடுத்து பண்ணி இட்ஸ் நெய்தர் பாசிபிள் நார் டிசைரபிள்னு நெசசரி சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைவாக ஒரு கேள்வி, இந்த பொது சிவில் சட்டம் தொடர்பாக நிறைவான ஒரு கேள்வி. இந்த பொது சிவில் சட்டத்தின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தின் சட்டங்களை மட்டும் அனைவருக்கும் பொதுவானதாக மாற்றுவதன் மூலமாக இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள இந்த சட்டம் மற்ற மாநிலங்களுக்கும் இது விரிவடைவதற்கான வாய்ப்பு இருக்குதா? அது எவ்வளவு காலகட்டமாகவும், அல்லது இந்த உத்தரகாண்டில் மட்டும் அமல்படுத்தியதற்கு எதிராகவே வழக்குகள் தொடரப்படுமா சார்? நிச்சயமாக வழக்கு போகும். இன்னைக்கு தானே வந்து வெளியிட்டிருக்காங்க. அது எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு நிச்சயமாக வழக்கு போகும், நாங்களே போவோம். ஏன்னு சொன்னா இது வந்து இப்போ இந்திய அரசியல் சாசனத்தை சொல்லப்பட்ட அடிப்படைக்கு முற்றிலும் மாறான ஒரு விஷயம் இது. அதனால இது நாட்டை மக்களுடைய குழப்பம் பண்றது, நாட்டுடைய பன்முகத்தன்மையை இது கெடுக்கிறது. இப்போ ஆந்திரபாலஜி சர்வே சொன்ன ரிப்போர்ட் படி இந்தியாவில் 4698 சமூகங்கள் இருக்கு. அந்த 4698 சமூகங்களுக்கு இடையிலேயும் வித்தியாசங்கள் இருக்கு, வாழ்வு முறையில இருக்கு, நம்பிக்கையில வித்தியாசம் இருக்கு, மத நம்பிக்கையில வித்தியாசம் இருக்கு. அதையெல்லாம் ஒரே மாதிரி கொண்டு வர வச்சோம்னா இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் ஒரே மதம், ஒரே ஜாதி, ஒரே இனம், ஒரே அப்படின்னு போயிடும். ஒரே மதம் ஒரே ஜாதின்னா இந்தியாவுடைய பெருமையை குறைஞ்சு போயிடும். The unity in diversity is the beauty of India. யூனிட்டி ஆஃப் டைவர்சிட்டி என்பதுதான் நம்ம நாட்டுடைய பெருமை. அந்த பெருமையை கெடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த
உத்தரகாண்ட் அரசுடைய திட்டம் அமைந்திருக்கு. அதனால இது நிச்சயமாக கோர்ட்ல போய் நிக்காது. இது ஒரு ஸ்டேட்ல உள்ளது மற்ற ஸ்டேட்டுக்கு பரவாது. அப்படி பரவானா இந்த நாட்டில் குழப்பங்கள் தான் அதிகமாகும். குழப்பத்தை அதிகமாக செய்யாம இருக்க வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள். ஓகே, நன்றி சார்.